ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லிக்கிறோம் படிங்க இந்த கான்செப்ட். Let A, B and C be the sets that A union B is equal to A union C and A intersection B is equal to A intersection C. Show that B is equal to C. சரி, P is equal to C அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஃபர்ஸ்ட் மொத்தம் 2 பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டை முடிப்போம். 2 பார்ட்டுக்குமே அதான் ஆன்சருங்களா. இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆன்சர் என்ன? இது செகண்ட் பார்ட் ஆன்சர் என்ன? சேம் இது. சரிங்களா? சார். இப்போ வந்து இது வந்து டைரக்டா ப்ரூவ் பண்ணாம 2 ப்ரூஃப் கேட்குறான். ஃபர்ஸ்ட் வந்து பி இன் சப்செட் ஆஃப் சின்னு ப்ரூவ் பண்ணணும், அல்லது ரெண்டுமே ப்ரூவ் பண்ணணும் அட் அ டைம்ல. சி சப்செட் ஆஃப் பின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ணிட்டா பி ஈக்குவல் டு சின்னு அர்த்தம். சரிங்களா? சார். சரி, இப்போ நான் என்ன எடுக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் பிங்கிற செட்டுக்கு நான் எடுக்கிறேன். லெட் பி எக்ஸ், ஓகே, எக்ஸ் பிலாங்ஸ் டு பின்னு எடுக்கிறேன். சரிங்களா? சார். எக்ஸ் பிலாங்ஸ் டு பின்னு எடுத்துட்டா அவன் கிவன் தட் என்ன சொல்லிக்கிறான்? இது ரெண்டு ஈக்குவல் சொல்லிக்கிறான்ல. கிவன் தட் என்ன சொல்றாங்கன்னு A யூனியன் B ஈக்குவல் டு A யூனியன் C. கரெக்டா? சார். யூனியன் B ஈக்குவல் டு என்னது? A யூனியன் C. சரிங்களா? சார். அப்போ ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. X belongs to B னா X belongs to A யூனியன் B யா? X belongs to B, X belongs to A union B. செட் போட்டு காட்டுறேன். இது A, இது B. சரியா? சார். நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? எக்ஸுங்கிற ஒரு எலிமெண்ட் பியில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறோம். இது பிங்கிற செட்டில் இருக்குதுங்கிறோம். அதே மாதிரி இந்த செட்டு ஏ யூனியன் பியில் இருக்குமா? இருக்காதா? ஏ யூனியன் பிங்கிறது ஃபுல்லா வர்றது. சார், ஃபுல்லா வரும். அப்ப எக்ஸ் பிலாங்ஸ் டு பினா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பியில் இருக்குமா இருக்காதா? இருக்கும் சார், இருக்கும். கரெக்டா? சார், கரெக்ட் சார். அப்ப இதுல இருந்து பாத்துக்கோ, ரெண்டு ஈக்குவல் தானே. ஏ யூனியன் பி இருக்குதுன்னா கண்டிப்பா என்ன இருக்கும்? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் சி இருக்கும். கரெக்டா? சார். கரெக்டா தப்பா? கரெக்ட் தான் சார். இதனோட மீனிங் என்ன? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. கண்டிப்பா எக்ஸ் பிலாங்ஸ் டு பி இருக்குது. ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பி. இது ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கும். சரிங்களா? சார். அதே ஐடியா இங்க என்ன சொல்றீங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன எழுதும்? ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் சி ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு சி. கரெக்டா? சார், கரெக்ட் சார். இது பாருங்க, நம்ம என்ன எடுத்தோம்? எக்ஸ் பிலாங்ஸ் டு பின்னு எடுத்தோம். ஏன்னா எங்க இருக்குதுங்கிறாங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு சி வருதுங்கிறாங்க. அப்போ ஒரு எலிமெண்ட் நான் பில தான் இருக்குங்கிறேன், பெரிய செட் சின்னு சொல்லிட்டு வருது, இதுலயே இருக்குது அப்படிங்கிறது. சரியா? அப்ப இதோட மீனிங் என்னன்னா B is subset of C. B is subset of C. சரியா? நான் என்ன எடுத்துக்கிறேன்? X வந்து எங்க இருக்குன்னு சொல்லிக்கிறேன்? B ல இருக்குதுன்னு. ஏன்னா அந்த X எங்க இருக்கு? C ல வருதுன்னு சொல்லுது. அப்ப அப்படி மீனிங் என்ன? ஒரு சப்செட்டா இருந்தா தான் பாசிட்டிவ். அப்ப B is a subset of C. சரியாப்பா? சார். அப்ப இதான் ஃபர்ஸ்ட் கேஸ். அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் புரிஞ்சுதா? நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் புரிஞ்சுதா? சார், புரிஞ்சுது சார். இப்ப அடுத்தது என்ன எடுப்பேன்? எக்ஸ் பிலாங்ஸ் டு எங்க எடுப்பேன்? இங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு பிங்கிற கேஸ் முடிச்சிட்டனா அடுத்த கேஸ் என்ன எடுப்பேன்? எக்ஸ் பிலாங்ஸ் டு சிங்கிற ஐடியாக்கு வருவேன். சரியா? சார். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. என்ன எடுக்கிறேன்? எக்ஸ் பிலாங்ஸ் டு சி. கரெக்டா? சார், கரெக்ட் சார். அப்ப எக்ஸ் பிலாங்ஸ் டு சினா நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் சியா? சார், ஏ யூனியன் சி. புரியுதா? டவுட் இருக்குதா? புரியுது சார். அதே ஐடியா தான். இங்க சிங்கிற இருக்கும், சிங்கிற செட்ல எக்ஸ் இருக்குது, இது சி, இது ஏ. அப்ப எக்ஸ் இங்க இருக்குது. அப்ப ஏ யூனியன் சிலையும் என்ன இருக்கும்? எக்ஸ் இருக்கும். கரெக்டா? சார், கரெக்ட் சார். பட் நம்மளுக்கு என்ன தெரியும்? ஏ யூனியன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி. கரெக்டா? which implies that x is also belongs to என்னது? A union B. யூனியன் பி. சார், கரெக்ட். implies that x belongs to எதுல இருக்கும்? B ல இருக்குமா? சார், B ல இருக்கும். x இருக்கும், B ல இருக்கும். கரெக்டா? சார், கரெக்ட் சார். நாம எங்க எடுத்தோம்? E ல இருக்குன்னு எடுத்தோம். பட் எங்க வருது? B ல இருக்குன்னு வருது. அப்படின்னா மீனிங் என்ன? x belongs to என்னது? A ல இருக்குது, C ல இருக்குது. அதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது
x belongs to b ன்னு வருது. அதனால மீனிங் என்ன? c is a subset of எங்க b. B. கரெக்டா? சார் என்ன ப்ரூவ் பண்ணுது? b is a subset of c. பட் b is a subset of c. இது ரெண்டையும் வச்சுக்கங்க. equation 1 and இது வந்து equation 2. அப்ப இது ரெண்டு படி என்ன? which implies that b equal to c. ரெண்டு from 1 and 2. கரெக்டா? from 1, 2 which implies that b equal to c. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா கண்ணே? சார். இவ்வளவுதான் இதனோட ப்ரூஃப். எதனோடது? a யூனியன் b யோட ப்ரூஃப். இதே ஐடியாக்கு என்ன எழுத போறீங்க? a இன்டர்செக்ஷன் b க்கு இதே ஐடியாவை எழுத போறீங்க. சரியா? ஓகே சார். இப்போ போட்ட ஐடியாவுக்கு என்ன பண்ண போறீங்க? இந்த இடத்துல r போட்டோம்ல, இந்த இடத்துல அண்டு போட்டா போதும். இந்த இடத்துல r போட்டோம்ல, சார். இந்த இடத்துல என்ன போடுவீங்க? அண்டுன்னு போடுவீங்க. அண்டு போட்டு இதை எழுதாம விட்டுருவீங்க. சரி, அண்டு போட்டு இதை எழுதிட்டீங்கன்னா இந்த இடத்துல என்ன போடுவீங்க? இன்டர்செக்ஷன் போடுவீங்க. இந்த இடத்துல என்ன போடுவீங்க? இன்டர்செக்ஷன் போடுவீங்க. இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் போடுவீங்க. எதுக்கு? இந்த டேர்முக்கு. சரியா? இந்த டேர்ம் எடுத்து இதை ப்ரூவ் பண்றதுக்கு. சரியா? சார். இப்ப b ஈக்குவல் டு c ப்ரூவ் பண்ணிட்டேனா? நோட் பண்ணிக்க, கேட்பாங்க குழம்பிட்டு நான் நடத்திட்டேன். நீ போட் பண்ணிட்டு 2-3 டைம் அவன் அப்ளை பண்ணி பாரு, அப்பதான் உனக்கு ஈஸியா இருக்கும். சரியாப்பா? ஓகே.